அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவன் தாமே இந்த புதிய நாள்ல அவருடைய கிருபையை கொடுத்து நம்மை தாங்குவாராக. சிலரை பார்க்கும் பொழுது கேள்விகளை கேட்பார்கள். சிறப்பாக சிறு பிள்ளைகளை பார்க்கும் பொழுது எதிர்காலத்திலே நீ என்னவாக மாற விரும்புகிறாய் என்று கேட்பார்கள். அப்படி பல மக்கள் கேட்கும் பொழுது அந்த குழந்தையின் மனதிலே சிறு பிராயத்திலேயே தனக்கென்று ஒரு இலக்கை நிர்ணயிக்கிற ஒரு பண்பை கற்றுக்கொள்ளும். இன்றைக்கு விசுவாச வாழ்க்கையிலும் கூட ஆன்மீகவாதிகளாகி நீங்களும் நானும் ஒரு இலக்கை முன்வைத்து அதிலே பயணிக்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். அந்த இலக்கு வைத்தால்தான் சாதிக்க முடியும். அந்த இலக்கு இல்லை என்று சொன்னால் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிற நிலையாய் காணப்படும். எனக்கு இதுதான் விளையாட்டு என்று சொன்னால் அந்த விளையாட்டிலே வெற்றியை காண வேண்டும். சின்ன வயசுல கோழி குண்டு வச்சு விளையாடுற ஒரு வாழ்க்கை இருக்கும். இந்த கோழி குண்டுன்னு சொன்னா அநேகமாக தெரியும் உங்க எல்லாருக்கும். அது ஒரு குண்டு அங்க இருக்கும், இந்த விரலை எடுத்துக்க வச்சுக்கிட்டு கரெக்டா அங்க இருந்து அப்படி பார்த்து அப்படி அடிப்பாங்க. அப்படி அடிச்சா நேரம் அது போய் கரெக்டா அடிக்கணும். அந்த இலக்கு அடிச்சிருச்சுனாக்க ஒரே சந்தோஷம். இன்றைக்கு வாழ்க்கையிலே அந்த இலக்கு நமக்கு அவசியம் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையின் ஊடாக, தன் வாழ்க்கையின் அனுபவத்தின் ஊடாக தெளிவாக்குகிறார். பாருங்கள், பிலிப்பியருக்கு கடிதம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இப்படி சொல்லுகிறார்: கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அந்த இலக்கை அடைந்து விட்டேன் என்று சொல்லவில்லை, அந்த இலக்கை அடைவதற்காக நான் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில ஆன்மீகத்திலே வெற்றி பெற வேண்டும் என்பது நம்முடைய இலக்காய் காணப்பட வேண்டும். அந்த ஆன்மீகத்திலே வெற்றி பெறும்போது மட்டும்தான் என்னுடைய இலக்கு, என்னுடைய கோல் அங்கே நிறைவேறுகிறது. ongoing discipline and spiritual focus I need in my life. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தடம்பதிக்கிற ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்கிற ஒன்றாய் காணப்பட வேண்டும். The determination to achieve the goal. அதை அச்சீவ் பண்ணும் பொழுதுதான் அந்த வெற்றியே கிடைக்கும். ஒரு மனிதன் தன் நண்பர்களை அழைத்து கொண்டு இன்னைக்கு வேட்டைக்கு போகலாம், முயல் வேட்டைக்குன்னு புறப்பட்டாராம். அப்போ அவரோட கூட மற்ற வந்த நண்பர்கள் அவர்களும் தங்களுக்கு தோழமை காட்டுகிற அவருடைய நாயையும் அழைத்து கொண்டு வந்தார்கள். இவனிடத்திலும் ஒரு நாய் இருந்தது. அப்படி அந்த காட்டு பகுதியிலே சென்று ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு குச்சியால் அப்படி அடிப்பாங்க, குத்துவாங்க. அப்போ அந்த புதர்ல முயல் இருந்துச்சுன்னா வெளியே ஓடும், நாய் போய் பிடிச்சிட்டு வரும். அப்போ ஒரு இடத்துல முயலை கண்ட ஒரு நாய், வேட்டை நாய் முயலை துரத்த ஆரம்பித்தது. அந்த முயலை நாய் துரத்த ஆரம்பித்தது, மற்ற நாய்களும் துரத்த ஆரம்பித்தன. கொஞ்ச நேரத்துல முதல்ல ஓடின நாய் முயலை வாயில கவிட்டு வந்துச்சு. அப்ப மற்ற நாய் கேட்டுச்சு, எப்படி நீ மட்டும் முயலை கவிட்ட அப்படின்ட்டு. நான் முயலை பார்த்தேன், துரத்துனேன். நீங்க நான் ஓடுறத பார்த்து என்ன பின்னாடி வந்தீங்க. என்னுடைய இலக்கு முயலாய் இருந்தது, உங்களுடைய இலக்கு நான். ஆகவே உங்களால் முயலை பிடிக்க முடியவில்லை என்று சொல்லி, இன்றைக்கும் ஆன்மீக வாழ்க்கையில நாம் சாதிக்க விரும்பினால், நம்முடைய இலக்கை அடைய விரும்பினால், நம்முடைய இலக்கு சரியானதாகவும் இலக்கை தொடருவதற்கும் இலக்கை அடைவதற்கும் ஆயத்தங்கள் சரியானதாகவும் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் வெற்றி உண்டு. அந்த நிலைக்கு வருவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபையின் கரம் நீர் எங்களுக்கு வைத்த இலக்கை அடைந்து உம்மோடு கூட சஞ்சரிக்க உதவி செய்யட்டும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்கல பிதாவே, ஆமென்.